சிக்கனாங்குப்பம் பகுதியில் வீரப்பன் பாட்டை போடக்கூடாது சொல்லி காவல்துறை நிப்பாட்டியிருக்காங்க. இது சமூக வலைத்தளத்தில் பரவிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு தம்பி ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கான். என்ன கேள்வி கேட்டிருக்கான்னா, அப்போ பாமகவும் வன்னியர் சங்கம் எதுக்கு இருக்குது, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா, ஓட்டுக்காக மட்டும் தான் வரீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். அதுக்கு சூரிய பிரகாஷ் ஒரு பதில் சொல்லுகிறார். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் நீங்கள் வாக்களித்து விட்டு அதிகாரத்தை அவங்கள்ட்ட கொடுத்து விட்டு பாமக வந்தால் வராமல் சேராமல் அதிகாரத்தை பிடுங்கிட்டு இருக்கும்போது எப்படி நம்ம கேட்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இது உண்மை என்றால் 100% உண்மை. ஒரு அதிமுக கவுன்சிலர், திமுகவை சேர்ந்த நாட்டாமை தர்மகத்தா, ஒரு பிரச்சனை வழக்கு, அந்த வழக்கு கேஸு டிஎஸ்பிட்டு போகுது, பிசிஆர் சட்டத்தை போடுறாங்க. அப்போது திமுக எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ, அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ, இவங்க அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட என்ன பேசுனாங்க அப்படின்னா, அந்த அதிமுகவுக்குள்ள தலைவர் மட்டும் நீங்கள் விட்டுருங்கன்னு பேசுனாங்க. அப்போ திமுகவுடைய வன்னியருடைய நிலைமை ஒரு கேள்விக்கறி. திமுகவில் ஆளுமை இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் வரல, ஒரு கடநிலை பொறுப்பாளர் மட்டும் தான் வந்தார். காவல்துறை என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணும்? அந்த இடத்துல யார் பேசுனாங்கன்னா, திமுக எம்எல்ஏவுக்கும் அதிமுக எம்எல்ஏவிற்கும் திமுக வன்னியருக்கும் அதிமுக வன்னியருக்கும் பாமக வன்னியர் நான் மட்டும்தான் போய் எங்கே பேசினேன். இதான் சொல்லுவேன்னா, அதிகாரத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த அதிகாரத்தை வைத்து நம்ம மேலே வழக்கு போகிறான், கேஸு போகிறான், தடை பண்ணுறான். அப்போ நம்ம எங்கே போய் முட்டிக்கொள்வது? தமிழகத்தில் எந்த இடத்துலையுமே மற்ற சாதிகள் மேடையில் பாட்டு போடுறது இல்லையா, டான்ஸ் ஆடுறது இல்லையா. அந்த சிக்கனாங்குப்பம் பகுதியில் முழுக்க வன்னியர்கள், வேறொரு சமுதாயம் இருந்து அவர்கள் தடை கேட்டால் நீங்கள் தடை போடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் வன்னியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பாட்டாக போடுறாங்க, அதுக்கு தடகு. இதில் ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க, தமிழகத்திலையும் சாதி பாட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இதே முதல்வர் மு க ஸ்டாலின் எங்கே போடுவாங்க? பசுமுன் முத்திரம் தேவர் போய் மாலை போடுவார். கேட்டால் அவர் என்ன சொல்வார்? அவர் தியாகின்னு சொல்லுவார், சுதந்திர போட தியாகி. சரி, நான் ஒத்துக்கிறேன் நான். அப்போ இமானுவேல் சேகரனாருக்கு எத்தனை முறை மு க ஸ்டாலின் போய் மாலை போட்டிருக்காரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போய் மாலை போட்டிருக்காங்க, கலைஞர் அவர்கள் போய் மாலை போட்டிருக்காங்க. அப்போ அவர் சாதி தலைவரா? அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் அவர் நேஷனல் தலைவர் இல்லையா, இந்த அம்பேத்கர் தலைவருக்கு மு க ஸ்டாலினோ கலைஞரோ ஜெயலலிதா அவர்களோ எத்தனை இடங்களில் மாலை போட்டிருக்காங்க. அப்போது இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த வன்னியர்கள் ஒற்றுமை கிடையாது. வாக்குக்காக மட்டும் வருமா, நான் வன்னியன், அதிமுக எனக்கு வாக்கு போடு அப்படின்னு சொல்லி வருவான். திமுக வன்னியன் வருவானா, திமுக நான் மாமா மச்சான் எனக்கு வாக்கு போடுன்னு சொல்லுவான். நீ வாக்கு போட்டு அதிகாரத்தை கொண்டு கொடுத்துட்டு ஒரு வன்னியனுக்கு பிரச்சனை வரும்போது எந்த திமுக எம்எல்ஏயும் எந்த திமுக கவுன்சிலரும் எந்த அதிமுக எம்எல்ஏ பேச மாட்டாங்க, கட்சிக்காக மட்டும்தான் பேசுவாங்க. அதனால் இந்த வன்னியர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் பெற்றால் மட்டும்தான் நம்ம விழிப்பெற முடியும். எல்லா இடத்துலையும் அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்துட்டாங்க, மற்ற சமுதாய மக்கள் வந்துட்டாங்க. அவன் தப்பாக ரைட்டாக பார்க்க மாட்டேன்றான். வன்னியை தான் போடுற தடை, போடுற வழக்கு, போடுற பிசிஆர் அப்படின்னு சொல்கிறான். அங்கே தப்பாக ரைட்டான்னு தெரியாது. அப்போ நம்மளுக்கு இப்போ நீ என்ன படிச்சுட்டு வரலன்னு சொல்லி, ஏன்டா மார்க்கெல்லாம் அவன் எனக்கு அதிகமாக வச்சுட்டு அவனுக்கு கம்மியாக வச்சா நான் எப்பறம் அதிகாரத்தை வருவேன் அப்படின்னு நம்மளால பேசவும் முடியல, பேசுறதுக்கான ஆளுங்க இல்லவே இல்லை. நான் 80 மார்க் எடுத்தால் தான் வேலைக்கு போக முடியும். அவன் 40 மார்க் 50 மார்க் தான் வேலைக்கு போகிறான். பெரிய போய் உயரதிகாரம் வந்துடுறான். சட்டம் அவங்கள்ட்டுக்கு இருக்குது, சலுகை அவங்கள்ட்ட இருக்குது. அந்த சலுகை எனக்கும் கூறான்னு கேட்டால் வன்னியன் சாதி வழியாக சித்தரிக்கப்படுறான். இந்த திமுகவில் அதிமுகவில் வன்னியன் மானம் மீனம் கட்டு போய் நிற்கிறான், கேள்வி கேட்க மாட்டேறான். எங்கிட்ட மட்டும் லாக்காக பேசுகிறான், எங்கிட்ட மட்டும் பேசுகிறான். என் தலைவன் ஸ்டாலின் எதுவும் பேசாத, என் தலைவன் அம்மா எதுவும் பேசாதன்னு எங்கிட்ட மட்டும் வாய்க்கிலே பேசுகிறான் அந்த வன்னியன். இந்த ராசட்டு அங்கே போய் பேசுகிறான்னு பேச மாட்டேன்றான். அமைதியாக நிற்கி நின்றுக்கிட்டு கை கட்டி வாய்ப்பற்றி மௌனமாக இருக்கான். அதுக்காக சொல்ல வரேன்.